டாடா ஸ்டீல், JSW உள்ளிட்ட நாட்டின் முன்னணி ஸ்டீல் நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து செயற்கையாக ஸ்டீல் விலையை பெருமளவு உயர்த்தியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு 9 ஸ்டீல் உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஸ்டீல் சப்ளையை குறைத்து செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி 6 மாத கால இடைவெளியில் 55% விலையை உயர்த்தின என்பது புகார். கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் இந்த புகாரை முன்வைத்தனர். இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் களமிறங்கிய இந்திய போட்டி ஆணையம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்துள்ளன. நாட்டின் முன்னணி ஸ்டீல் உற்பத்தி நிறுவனங்களான டாடா ஸ்டீல், JSW, பொதுத்துறை நிறுவனமான செயில் உட்பட 25 நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்து செயற்கையாக ஸ்டீல் விலையை ஏற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. 2015 முதல் 2023 வரை மொத்தம் 8 ஆண்டுகள் இந்த செயற்கை விலையேற்ற சதி அரங்கேற்றப்பட்டுள்ளது. புகாருக்குள்ளான ஸ்டீல் நிறுவனங்களின் 8 ஆண்டுகால கணக்குகளை ஆய்வு செய்ததன் மூலமும் நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகள் வாட்ஸ்அப் குழு உரையாடல்கள் மூலமும் முறைகேடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2022இல் சில நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையிலும் சதித்திட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போ திடீர்னு 3 தடவை அதுமாதிரி ஏற்றிட்டாங்க. இவங்க போகிறாங்கங்கிறது ட்ரேடர்களுக்கு தெரிஞ்சு அவங்க 1 மாதம் முன்னாடி இருந்து அவங்க ஏற்றி ஸ்டாக்கை பதுக்கி வைக்கிறது, இல்லாட்டி கொடுக்காம வைக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை நாங்கள் சொல்லியிருக்கிறது. விலை நிர்ணய கமிட்டி வைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் அது இன்னும் வைக்காமல் இருக்கிறாங்க. விலை நிர்ணய கமிட்டி வச்சு இதுக்கு மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பெட்டரா இருக்கும். அக்டோபர் 6 தேதியிட்ட இந்திய போட்டி ஆணைய உத்தரவுப்படி விலையேற்ற சதியில் 25 நிறுவனங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் என மொத்தம் 56 பேர் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் JSW ஸ்டீல் மேலாண் இயக்குநர் சஜ்ஜன் ஜிண்டல், டாடா ஸ்டீல் CEO நரேந்திரன், செயில் நிறுவனத்தின் 4 முன்னாள் தலைவர்களும் அடங்குவர் என தகவல் வெளியாகியுள்ளது. மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலை மாற்றத்தை உருவாக்கி குறைவதில்லை, ஏற்றிக்கொண்டே போகிறார்கள். இதனால் என்ன நெருக்கடி என்றால் இந்த குறு சிறு தொழில்கள் இந்தியா முழுவதும் மிக பெருமளவில் இந்த பிரச்சனையால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதன. இந்த அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் அரசிடத்தில் ஒரு கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தோம். அடுத்தடுத்து பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றதை அடுத்து இந்திய போட்டி ஆணையம் விசாரணை வளையத்தை 31 ஸ்டீல் நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. இந்த புகார்கள் குறித்து தொடர்புடைய நிறுவனங்களின் விளக்கமும் பெறப்படும். பின்னர் போட்டிகள் ஆணையம் தனது இறுதி உத்தரவை பிறப்பிக்கும். குற்றங்கள் அனைத்தும் உறுதியானால் தொடர்புடைய நிறுவனங்கள், நபர்கள் அனைவருக்கும் பெருந்தொகை அபராதமாக விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.